வணக்கம்ங்க. கார்த்திகை மாதம்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருது கார்த்திகை தீபம் தான். தீபம்னாலே திருவண்ணாமலை தீபம் தான். திருவண்ணாமலை தீபத்த நேர்ல பார்க்கணுங்கிறதுக்காகவே எல்லாரும் லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலையை நோக்கி வந்துட்டுருக்காங்க. நாங்களும் வீட்ல இருந்துட்டு எல்லா வேலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு 5:50க்குலாம் மாடியில போய் தீபம் பார்க்கலான்ட்டு போய் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பசங்க எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. கரெக்டா 5:57க்கு மேகங்கள்லாம் மூடி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்கடா தீபம் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். இப்போ கரெக்டா 5:57க்கு மேல பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச உடனே பாருங்க இவ்ளோ மேகங்கள் இருக்கு. இந்த மேகங்களுக்கு நடுவுல பாருங்க அத பாருங்க லைட்டா தெரிய ஆரம்பிக்குது தீபம். தீபம் ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணாமலையார் வந்து ஜோதி வடிவுல எல்லாருக்கும் வந்து தரிசனம் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த வருஷம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணாமலையார் கருகுறான்னு எல்லாருமே கோஷமிட்டுட்டு இருந்தாங்க. அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு நாங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏத்திட்டு பாருங்க இது மலை மேல ஏத்துற தீபம். இது வந்து நான் இந்த போட்டோ வந்து நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்க இப்படிதான் மலை மேல ஏத்துனாங்க. ஏத்துனது இது மாதிரி நல்லா அவ்வளோ இதுவா தெரியுது நமக்கு. நல்லா அண்ணாமலையார் வந்து ஜோதி வடிவுல தீபம் வடிவுல நமக்கு காட்சி கொடுத்துட்டாரு. அண்ணாமலையார் கரோகரான்னு பசங்க எல்லாம் விளையாடிட்டு அப்படியே கத்திக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நல்ல வைபா இருந்தது இந்த வருஷம். மனசுல நிறைவோட இருந்தது. போன வருஷம் வந்து மேகங்கள்லாம் மறைச்சிட்டு இருந்ததுனால எங்களால பார்க்க முடியல. தீபத்தை அன்னைக்கே பார்க்க முடியல. பட் நீங்க எல்லாருமே வந்து டிவில பார்த்துருந்துருப்பீங்க. ராஜகோபுரம் பாருங்க. அங்கேயும் பட்டாசு நாள் நல்லா தீபம் ஏத்துனதும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க எல்லாருமே பட்டாசு வெடிச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லா குட்டீஸுங்களும் பட்டாசு வெடிச்சுட்டு ஒரு 1/2 நல்லா இருந்துச்சு. பட்டாசு வெடிச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் எங்களுக்கும் வேலை இருக்கு இல்லைங்களா, தீபம்லாம் ஏத்தணும் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கீழே இறங்கி போயாச்சு. போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நல்லா குட்டீஸுங்கெல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட நல்லா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் எங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தீபம் நல்லபடியாக இந்த வருஷம் எல்லாருக்கும் அண்ணாமலையார் வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கும் சரி உள்ளூர் மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து அண்ணாமலையார் வந்து தீபமாக காட்சி கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் அண்ணாமலையார் அருள் எல்லாருக்கும் கிடைக்க அண்ணாமலையாரை பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். பாருங்க இது வந்து நான் 7 மணிக்கு மேல எடுத்தது. நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. 7 மணிக்கு மேல ஒரு ஃபுல்லா இருட்டாயிடுச்சு. இருட்டானதுக்கு அப்புறம் தீபம் மட்டுமே தெரியுது. நாங்களும் மாலை போட்டிருந்ததுனால நாங்க கிரிவலம் போக ஆரம்பிச்சிட்டோம். கிரிவலம் போயிட்டு வந்து மாலையை கழட்டிட்டோம். அண்ணாமலையார் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அண்ணாமலையார்